குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 24ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மாசி மாதம் 12ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய சிறப்பு பார்த்திங்கன்னா பௌர்ணமி. இன்றைய பௌர்ணமி மிகவும் சிறப்பான ஒரு பௌர்ணமி. அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதில் கலந்துங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6 மணி 31 நிமிடத்திற்கு. அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்றைய சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை இன்று சொல்லி கொண்டிருந்தால் இந்த சந்திராஷ்டம தினம் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. 24/2/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் கூறிக்கொள்கிறேன். 24/2/2024 இன்று சனிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நலம் நிறைந்த வளம் நிறைந்த ஒரு நல்ல நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்து சுகங்கள் வாங்குவது, இதெல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும், எல்லாமே கிடைக்கும். அதே போல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீங்க. உங்களுடைய முயற்சிக்கும் திறமைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் எழுத்து சார்ந்த துறைகளில் உங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும், தயவுசெய்து பயன்படுத்திங்க. அலுவலகத்தை பொறுத்தவரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியர்களுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழ ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும். அமைதியாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும், மௌனமாக இருப்பது மிகவும் நல்லது. உடன் பிறந்தவரிடத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி, நீங்கள் அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து அமைதியாக இருப்பது இன்றைய தினம் நல்லது. அதே போல் வண்டி வாகனம் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். மேலும் உங்கள் மீதான நம்பிக்கை குறைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பதற்றம் இல்லாமல் நேர்மையாக இருக்கணும். வரவு செலவுகள் கையாளும் பொழுது நேர்மையாக இருக்கணும். கடன் அதிகமாக வாங்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, வாக்குறுதி கொடுக்காதீர்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமாக இருப்பதனால எதையுமே திட்டமிட்டு செய்து கொள்வது மிகவும் நல்லது. அதே சமயத்தில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிப்புக்குண்டான வாய்ப்பு. கேட்ட இடத்துலலாம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கண்டிப்பாக இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல், மகிழ்ச்சியான செய்திகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். அதே போல் தன வரவுகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். வீட்டினுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரத்தில் இருந்து அந்த போட்டிகள் குறைந்து லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். ஆன்மீக காரியங்களில் நீங்கள் அதிகமாக நாட்டத்தை செலுத்தக்கூடியவீங்க. உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே,
நீண்ட நாளாக குடும்பத்தில் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு இருந்ததுனாக்கா அதெல்லாம் நீங்கி இன்று ஒற்றுமை அடையக்கூடிய நல்ல நாள். எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகள் வெளியூரில் இருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ கிடைக்கலாம். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். தன வரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும், சேமிப்பு அதிகமாக இருக்கும். அதே போல் புதிய நபருடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் அதிகப்படுத்துவீங்க, வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. உலகெங்கும் வாழும் சிம்மராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திடீர் செலவுகள், எதிர்பார்க்காத செலவுகள்லாம் வரும். பயணங்களில் அலைச்சல் வருவதற்குண்டான வாய்ப்பு. கூட்டாளிகளுடைய எண்ணத்தை புரிஞ்சு கொண்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். புதுவிதமான சிந்தனைகள், எதிர்கால சிந்தனைகள் எல்லாமே பிறப்பதற்குண்டான வாய்ப்பு. அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. ஒரு உயர்வு நிறைந்த நாள், ஒரு மாற்றங்கள் காணக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பணி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு ஆதரவு எல்லாமே இருக்கும். வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையற்குண்டான ஒரு வாய்ப்பு. இன்றைய நாள் ஒரு வெற்றி நிறைந்த நாள், ஒரு மனமகிழ்ச்சி நிறைந்த நாள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, நீண்ட நாளாக மனதில் குழப்பம், ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தது எல்லாமே இந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கவலைகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. நீண்ட நாளாக சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுன்னா அது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்லபடியாக முடிந்தது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, வீடுகள் வாங்குவது, இது எல்லாமே விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவது எல்லாமே இன்று கைகூடி வரும். வியாபாரத்தில் புதிய நண்பர்கள், வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள். இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக இன்று நிறைவேறும். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றி வைப்பீர்கள். உலகெங்குமான விருச்சிக ராசி நேயர்களே, பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறைவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகம். அதே போல் குடும்பத்தில் ஒரு அமைதி உண்டாகக்கூடிய நாள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். குழந்தைகள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சொந்த தொழிலில் செய்பவர்களுக்கு லாபங்கள் 1க்கு 2 மடங்காக அதிகரிக்கும். அதே போல் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவாங்க. அரசு சார்ந்த வழியில் உதவிகள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். புதுவிதமான ஒரு தேடல் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் அந்த உடல் ஆரோக்கிய குறைபாடு நீங்கி ஒரு உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்குண்டான ஒரு வாய்ப்பு, ஒரு இன்பம் நிறைந்த நாள்னு சொல்லலாம். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு அதிகமாக நாட்டை செலுத்துவீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் அகலும். உடன் பிறந்தவர்கள், மூத்த சகோதரி எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் மாத்திரம் கொஞ்சம் மந்தமான சூழல் இருப்பதால் ஜாக்கிரதையாக இருக்கணும். அலுவலகத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போகணும். மேலதிகாரிடத்துடைய கண்டிப்பு ஆளாக இருப்பதால் எதையுமே திட்டமிட்டு ஒரு பொறுமையாக எல்லா வேலையும் செய்து முடிங்க. எதிர்பாராத சில தன வரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புதிய மனிதர்கள், பிரபலமானவருடைய சந்திப்பு, இதெல்லாமே உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, தேவையில்லாத விவாதங்கள்லாம் குறைச்சிக்குங்க. வாக்குறுதி யாருக்கும் தடாதீங்க. அதே போல் கடன் வாங்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. அரசு வழிகாரியங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதே போல் ஒப்பந்த பணிகளில் விழித்து செயல்படணும். கையெழுத்து போடுவதற்கு முன்னாடி 1க்கு 2 முறை யோசித்து செய்வது மிகவும் நல்லது. உயர் அதிகாரிடத்தில் நீங்கள் பொறுமையாக இருப்பது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்லது. கவனமாக இருக்கணும். உலகெங்கும் வாழும் கும்பராசினர்களே, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பாக இருக்கும். அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட தூர பயணங்கள் சென்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சிந்தனையில் ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு முடிவு எடுப்பது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். நீண்ட நாளாக மனதில் கவலைகள் இருந்தால் அந்த கவலைகள்லாம் போகும். புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழ மீன ராசி நேயர்களே, மனதளவில் ஒரு புதிய தெளிவு கிடைக்கும்.
மனதில் வருத்திக்கிட்டு இருந்த செயல்கள் எல்லாமே இன்றைக்கி முடியும். அதே போல் நீண்ட நாளாக திட்டமிட்டிருந்தீங்கன்னா அந்த திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடக்கும். அலுவலகத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உற்றார் உறவினர் வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கிட்டே ஒரு நெருக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாளாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து ஒரு வெற்றி கிடைப்பதற்கு உண்டான நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ஒரு தெளிவு, ஒரு மகிழ்ச்சி, நீண்ட நாள் நெருக்கடிகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வரோம். அதே போல் அன்னதானங்கள் சிறப்பான முறையில் செய்கிறோம். நீங்கள் ஏதாவது உதவி செய்ய நினச்சிங்கன்னா தயவுசெய்து செய்யுங்க. மேலும் நாங்கள் சோழி பிரசன்னம் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். மிக துல்லியமான முறையில் நாங்கள் பார்த்து சொல்கிறோம். இந்த நாள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக, நீங்கள் ஒரு இனிய நாளாக, நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்துல சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.